ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்ப்பவர் தான் ரஞ்சினி. இவங்களுக்கு திருமணமாகி 6 வருஷம் ஆகுது. கணவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2 வருஷத்திலேயே இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை தான் நம்மளுக்கு உலகம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தாங்க வேலை செய்யற பணத்தை வச்சு அந்த பணத்துல சேவிங்ஸ் போக தன் குழந்தைகளுக்கு எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் அந்த குழந்தைக்கு இருந்தாலும் நம்ம ரஞ்சினுடைய சப்போர்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஊர்ல இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே சரி சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா மறுமணம் செஞ்சுக்கத்தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வற்புறுத்துறாங்க. ஆனா நம்ம ரஞ்சினிக்கு இன்னொரு திருமணம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டாலே போதுமே அப்படிங்கிற எண்ணத்தால தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் போதுதான் துணிக்கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்க பேரு தான் கதிர். அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நல்ல வருமானம். ஆனா அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. வயசு 30 இருந்தாலும் இன்னும் சரியான வரன் பார்த்தெல்லாம் கிடைக்கல. இப்ப இருக்கும் போதுதான் நம்ம சிவரஞ்சனிக்கு சரி நம்ம கதிருக்கு சரி ஏதோ பேச்சு வழக்கில் நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. நம்ம சிவரஞ்சனிக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா பண தேவை அப்படின்னா கண்டிப்பா நம்ம கதிருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் ரஞ்சினியோடைய பொண்ணுக்கு பிறந்த நாள். அது பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்கிட்ட சொல்ல கதிர் சரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்ல அந்த கதிர் அந்த சின்ன குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான், அதுக்கப்புறமா புது புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தோடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலுமே எல்லாத்தையும் பார்த்து நம்ம ரஞ்சினிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, நம்மளுக்கு கணவர் உயிரோட இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா உயிரோட இருக்கும் போதே நம்ம கணவர் நம்மளையே சரியா கவனிச்சுக்கல, பரவாயில்லையே அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம கதிர் சொல்றதெல்லாம் இந்த நான் உங்களுக்கு உங்க குழந்தைக்கு செஞ்சதை நீங்க எனக்கு திருப்பி எந்த சூழ்நிலையும் செஞ்சிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நம்ம துணிக்கடையிலே வேலை பார்த்தா என்ன, ஏன்னா கேஷியருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுது. நானும் வெளியிடங்களுக்கு அங்கங்கன்னு போற மாதிரி இருக்கு, வெவ்வேறு கடைகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரஞ்சினியும் சரி ஏற்கனவே இந்த ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து பெருசாக சம்பளம் ஒன்றும் கிடைக்கல, அங்கே போயிடலாமே, அதுவும் நம்மளுக்கு கேஷியராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை தானே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. உண்மையிலுமே கதிரை ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் அங்கே போகிறாங்க. போன உடனே வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நல்ல ஒரு பிக்கப் அப்படின்னு கூட பார்த்தோன்னா நம்ம சிவரஞ்சனியை பார்த்தோன்னா சொல்லலாம். சிவரஞ்சனிக்கு நம்ம கதிரை ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம கதிருக்கு சரி நம்ம ரஞ்சினியை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பப்பக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரஞ்சினியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கும் சரி ரஞ்சினியை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பதான் நம்ம கதிர் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்குறாங்க, நீங்க வெவ்வேறு இடத்துல திருமணம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரஞ்சினி தான், அதனால தான் நம்ம கடைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன ஒண்ணு, இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கிறாங்க, இருந்தா என்ன நம்ம வாழ்க்கையில பார்க்காத கஷ்டமா அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்பா அம்மாவும் யோசனை பண்ணி பார்த்துட்டு உன்னோட இஷ்டம், உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீ பண்ணிக்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நல்ல நாளா பார்த்து அன்னைக்கு கடை லீவுங்கிறதுனால நம்ம கதிர் ரஞ்சினியை அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உண்மையிலுமே உன்னை பிடிச்சிருக்கு, எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரஞ்சினி ஆரம்பத்தில் கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருந்திருந்தாலும் நம்மளுடைய குழந்தைக்கு கண்டிப்பா அப்பாங்கிறது ஒரு ஆள் தேவை. ஏன்னா அப்பா இல்லாமல் வளர்ற கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம குழந்தை அந்த நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சினிக்கு சரி கதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதுனாலையும் கூட பார்த்தோன்னா சொல்லலாம். நல்ல நாளாக பார்த்து நம்ம ரஞ்சினிக்கு சரி நம்ம கதிருக்கு சரி 2 வீட்டாரும் சேர்ந்து முடிவு பண்ணி திருமணம் பண்ணி பார்த்தோன்னா வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேஷியராக வேலை பார்த்த ரஞ்சினி போக போக பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் ஆகிட்டு சொந்த கடை மாதிரி பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ரஞ்சினி குடும்பத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் மூலியமாக நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரஞ்சினியோடைய
தம்பி இருக்கிறாங்க. தம்பியும் சரி வேலை வெட்டி இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் சுத்தம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறான். அவனையும் சரி நம்ம கதிர் வந்து நல்ல வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் போன இடத்துல நல்ல வேலை பார்த்து நல்லபடியாக சம்பாரிச்சு பார்த்தோன்னா இங்கே வந்து ஆரம்பிச்சாங்க. திருமணமாகி முதல் வருஷத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கதிரும் ரஞ்சினியும் ரெண்டு குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தை போல பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்கள் அப்படிங்கிறதே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ரஞ்சினிக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு கதிர் மூலியமா நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமைய வந்து ஆரம்பிச்சிருக்குது.